வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அடுப்படியில் 50வது வீடியோ. அது இல்லாமல் என் பொண்ணுக்கு பிறந்த நாள். நம்ம வந்து கேக்கு செய்ய போகிறோம் இன்னைக்கு. நான் லாக்டவுன்னால நான் எப்போதும் கடையில் வாங்குறது, அதனால வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக்கை வேக வைக்கிறதுக்கு இந்த பேனில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்குவோம். உப்பு வந்து 1 இன்ச்சுக்கு போட்டுட்டு, இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு. இதுக்கு வந்து மேலே 1 இன்ச்சுக்கு அந்த ஸ்டாண்டை வச்சுருவோம். அதை வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் சூடாகட்டும். 15 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நம்ம அதுக்கு கேக் அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ கேக்கு செய்கிறதுக்கு மாவு பொருளை ஃபஸ்ட்டு சளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டு சளிச்சிட்டு கட்டி இல்லாமல் சளிச்சிடணும், இல்லைன்னா அங்கங்கே தங்கி போயிடும். இப்போ சளிச்சு வச்சுட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். அதுக்கு 1/4 கப்பு வெண்ணெய் வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். அதில் 1/2 கப்பு வந்து சீனி அடித்து வச்சுருக்கேன், இது அதில் கொட்டிடுவோம். நல்லா இதை பீட் பண்ணணும். இப்போ 1/2 கப்பு மில்க்மேட் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிங்க. நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுங்கள், நான் சில்வர் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க, இல்லை கேக் ஓவன் இருந்தாலும் பரவாயில்ல. பட்டர் சீட்டு கிடைக்கலன்னா வெண்ணெய் தடவிக்கிங்க. சுற்றியில் வெண்ணெய் தடவிக்கிட்டு இதை ஊற்றிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இது அப்படியே இந்த ஸ்பூனை வச்சு நல்லா இழுத்து நல்லா பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துட்டு நம்ம எதுக்கு தட்டுறதுன்னா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் தட்டிட்டு வச்சோம்னா அது ஓவனில் கரெக்டாக வெந்து கரெக்டாக வந்துடும். இதை கொண்டு வச்சுருவோம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம எடுத்துட்டு இது ஒரு குக்கர் தட்டு வந்து இப்படி வந்து குப்பரை போட்டுங்க, அதுக்கு மேலே படாமல். சட்டி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நவரக்கூடாது, இதில் ஒட்டாமல் இப்படி தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 35 நிமிஷம் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாமல் வேகட்டும். இப்போ நம்ம வந்து கேக்கு தயார் பண்ணிட்டோம். அது ஆறுறதுக்குள்ளார நம்ம க்ரீம் தயார் பண்ணிடுவோம். நான் 1 கப்பு வந்து க்ரீம் வச்சுருக்கேன் அடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிங்க. நான் வந்து க்ரீமு வாங்கியிருக்கிறதுல எல்லாம் ஆட் பண்ணியிருக்குது. நீங்கள் விப் க்ரீம் வாங்கினீங்கன்னா அதில் பவுடர் சுகர் போட்டு அடிச்சிங்க. கீழே வந்து இது மாதிரி ஐஸை வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. கீழே ஐஸை வச்சு அடித்தாதான் அது வந்து ஃப்ளஃபியாக கிளம்பும். நம்ம இந்த 1 கப்பு நம்ம போட்டது வந்து மேலே கிளம்பி வர்ற வரைக்கும் அடிங்க. பீட் பண்ணாக்கா இப்போ அடிச்சிட்டோம். இதை வந்து பதம் பார்க்கணுன்னா இப்படி வச்சுட்டு இப்படி இங்கே திருப்புனீங்கன்னா இப்படி கொட்டக்கூடாது, அதுதான் பதம். இப்படி எடுத்து பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது முடிச்சாச்சு. நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு நம்ம சுகர் சிரப்பு செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து ஜீனி எடுத்துருக்கோம். இது வந்து சுடு தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ நம்ம சுகர் சிரப்பு செய்கிறதுக்கு சீனியை போட்டு வச்சுருக்கோம்.
அதில் வந்து நான் வந்து செரி வந்து இங்கே கிடைக்கிது, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இங்கே கிடைக்கிது, நான் இங்கே வாங்கியிருக்கேன். அது மாதிரி அங்கே உங்கள் ஊரில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்ததுன்னா அதில் வாங்கிக்கோங்க. நான் இதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம கலந்துருவோம். கேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம கேக்கை அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த கொட்டிடுவோம் தட்டில். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அழகாக வந்துருச்சு நம்ம கேக்கு. இப்போ நம்ம அறுத்து எடுத்துருவோம். இப்போ நம்ம வெட்டிட்டோம். இப்போ டெக்கரேஷன் ஆரம்பிச்சிருவோம். நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பால் கவர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பட்டர் சீட்டில் வந்து புளிய தெரியாது, அதனால இது பால் கவரில் வச்சு புளிஞ்சு விட்டுறேன். கீழே பேஸ் வச்சுருக்கேன். நான் இந்த ரவுண்டு வந்து என்கிட்ட இல்லை, அதனால் பால் டப்பை வச்சுருக்கேன். இதை சுற்றினா இப்படி இப்படி சுற்றுறதுக்கு. அதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து இது மாதிரி தயார் பண்ணிக்கங்க. சுகர் சிரப்பை போட போகிறேன். இப்போ இதுக்கு டேஸ்ட்டே அதுதான். அது சுகர் சிரப்பை போட்டுட்டு தான் மேலே வந்து க்ரீம் தடவணும். கடையில் செய்கிற மாதிரியெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. வீட்டில் வந்து செய்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்கிறோம். நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். கேக்கு வந்து பேஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக. அதை சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம கிரீமை வச்சுட்டோம். இப்போ டெக்கரேஷனுக்காக வந்து செரியை வச்சுருவோம் மேலே. கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்படியே விட்டுறலாம். என் பொண்ணுக்கு பர்த்டே வர்றதுனால நான் என் பொண்ணு பேரை இதில் எழுத போகிறேன். இப்போ வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணு பர்த்டே வந்து சண்முகப்பிரியான்னு போடலை, பிரியான்னு போட்டிருக்கோம். பிரியாவை எல்லாரும் வாழ்த்துங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.